அனைவரும் பொதுநிலையினர் வந்து வயசான ஆட்களுக்கு போட்டிருக்கு. இளைஞரா இருந்து அமைதியாக நம்ம உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பிப்போம். மத்திய அரசு மாநில அரசு மத்திய மாநில அரசுகளே உடனடியாக போராட்டம். தொடர்ச்சியாக இலங்கை கடற்படை சிறைபிடிப்பை கண்டிச்சு தங்கச்சி மடத்தில் தொடர் உண்ணநிலை அறப்போராட்டம் ஆரம்பிச்சிருக்கோம். ராமேஸ்வரத்து மீனவர்கள் காலை வரட்டு வேலைநிறுத்த போராட்டம் அறிவிச்சிருக்கோம். இதைத் தொடர்ந்து எல்லா மாவட்டங்களிலுமே ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் வரைக்கும் நாங்கள் வந்து இந்த போராட்டத்துக்கு ஆதரவு கேட்டிருக்கோம். விசைப்படகு, நாட்டுப்படகு மீனவர் சங்கங்கள் பூரா ஆதரவு தர சொல்லியிருக்காங்க. கடந்த 23ஆம் தேதி மீன்பிடிக்க போன 5 விசைப்படகு 32 மீனவர்கள் சிறையில் இருக்காங்க. இது போக வந்து கடந்த 19ஆம் தேதி 3 விசைப்படகு 10 மீனவர்கள் சிறையில் இருக்காங்க. இதுவரை 107 மீனவர்கள் தண்டனை கைதிகளாக இலங்கை சிறையில் சித்திரவதை அனுபவிச்சிருக்காங்க. 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் வந்து இலங்கை அரசுடைமையாக்கியிருக்கு. மத்திய அரசாங்கம் மீனவர் விஷயத்துல ரொம்ப மெத்தன போக கையாளுறாங்க. நாங்களும் இந்திய பிரச்சனை தான் சொல்லி அவங்கள்ட்ட சொல்லி புரிய வைக்கக்கூடிய ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அதனால இந்த போராட்டத்தின் நோக்கம் மத்திய அரசாங்கத்தை கண்டிச்சோ இல்ல பொதுமக்களுக்கோ பொது சொத்துக்கோ இடையூறு ஏற்படுத்துறதோ பாதிப்பு ஏற்படுத்துறதோ கிடையாது. எங்களுடைய கோரிக்கைகள் வெல்லுவர மத்திய அமைச்சர் வந்து இந்த இடத்துல உங்க பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வை ஏற்படுத்தி தர்றோம் சொல்ற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நாங்க எந்திரிச்சு போமாட்டோம். இந்த போராட்டம் தொடர் போராட்டம். இந்த போராட்டமானது வேற திசையை நோக்கி போறது போகாது மத்திய மாநில அரசாங்கத்துடைய கையில இருக்கு.